நீங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி சந்தன்பூருக்கு போங்க. அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனால அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. அவளை பிடிக்கும் போது தப்பித்தவரி யார் கண்ணிலும் படாம பாத்துக்கங்க. நேரா என்கிட்ட கொண்டு வந்துருங்க. என்னை பத்தி என்ன நினைச்சவ என்ன ஏமாத்திட்டு போறாளா? உடனே முடிக்க சொன்னாரு. ஏய், அம்மா வராங்க. போங்க போங்க, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. இன்னைக்கு யாரை தூக்கிட்டு சொல்லி ஆளை அனுப்பிட்டு இருக்க ரஜன்? இல்லம்மா, நான் யாரையும் கடத்த சொல்லல. ஆசிரமத்துல போய் நான் என் தலையில அப்படி என்னதான் எழுதிருக்கீங்க கடவுளே? எழுதுனீங்களா இல்ல எழுதவே மறந்துட்டீங்களா? ஒரு பக்கம் என்ன போட்டு புழிஞ்சு எடுக்கிற தங்கச்சி, இன்னொரு பக்கம் நான் என்ன சொன்னாலும் மதிக்காத ஒரு அம்மா. தேவையா எனக்கு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை? கௌரவமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ விட செத்துடலாம் போல இருக்கு. சும்மா விடக்கூடாது ரஜன். முதல்ல நீ உங்க அம்மா முன்னாடி யாருன்னு நிரூபிச்சே காட்டி ஆகணும். மாதராம்ஜி, மகா பண்டிதர் பதவியேற்பு விழாவுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு போறத பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அனுமான், ஆனா என்ன முடிவு பண்ணல. அதுக்கு நான் போறதை விட அபே மாப்பிள்ள போனார்னா அங்க இருக்கிற வேலையில இன்னும் சுலபமா முடியும். மாப்பிள்ள தம்பி போனார்னா யாருக்கிட்ட பேசலாம், எப்படி பேசலாம், அந்த சந்தர்ப்பத்தை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு முடிவு பண்ணுவாரு. ஆனா ஊருக்கு போன அபே மாப்பிள்ள இன்னும் திரும்பி வரலையேன்னு தான் முடிவு பண்ணாம யோசிக்கிறேன். அம்மா, அபே மாப்பிள்ள ஊர்ல இல்லன்னு எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க? எவ்வளவு வேலை செய்யறாரு அவரு, பாவம். இப்பதான் ஹோட்டல் சைட் பார்க்க போயிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவ்வளவு வேலை வச்சிருக்கீங்க. புதுசா ஆரம்பிக்கிற வேலையோட பொறுப்பை எல்லாத்தையுமே அவர்கிட்டே ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பாவம் அவரு. ஒரு ஆளு எத்தனை வேலையை சமாளிக்க முடியுமா? அம்மா, நான் டெல்லிக்கு போறேனே, அங்க போய் நீங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வேலை செய்யறேன்னு உங்களுக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. ரஜன், இது மகா பண்டிதர் பதவியேற்பு விழா, நம்ம ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லை. மாப்பிள்ள தம்பி அங்க போனா அதை எவ்வளவு நல்லா கையாளுவார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யோசிக்கிறேன். உனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை ரஜன். தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் நீ கேட்க மாட்ட. என்ன பண்ணாலும் உன்னால நிச்சயமா அபே மாப்பிள்ள அளவுக்கு எதுவும் செய்ய முடியாது. இல்லம்மா, நான் போய் ஒரு முயற்சியாவது பண்ணலாம்ல. அதான். உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் என் பேரையும் என் வேலையும் மேல மேலதான் கெடுக்கும் ரஜன். இது வியாபார விஷயம்.
600 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு அதெல்லாம் தெரியாது ரஞ்சன். உன்னை நம்பி 600 ரூபாய் வேலையை கூட நான் கொடுக்க மாட்டேன். அதனால டெல்லிக்கு போகலாங்கிற ஐடியா வச்சிருந்தா அதை விட்டுடு ரஞ்சன். போய் ஏதாவது உருப்படியான வேலையை பாரு. சரிம்மா. ஓ, நான் அனுமான் கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கு. எங்க இருக்கீங்க நீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுவேன் கண்ணா? நான் அவரை எங்க தேடுவேன்? எங்க இருக்கீங்க நீங்க? என்ன உங்களை எங்கெல்லாம் தேடுவேன்? இல்ல, எனக்கு தெரியும். என் கண்ணன் நிச்சயம் எனக்கு கைவிட மாட்டாரு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் உங்களை கண்டுபிடிச்சு தருவேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி. அங்க இருக்கா பாரு. ஆமாடா. கண்ணா, தேவா வீட்டுக்கு வரணும்னு சின்ன மருமக எவ்வளவு ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியும். அவனோட நினைவை திருப்பி கொண்டு வரணும். அவளுக்கு இடைஞ்சலா யாரும் வராம அவ கஷ்டத்தை நீதான் போக்கணும். அவளோட எல்லா முயற்சியும் வெற்றி அடையணும் பிரபு. அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும்.
இன்னும் உங்களை எங்க தேடுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. அவர் எங்க இருக்காரு? கண்ணா, எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு உதவி பண்ணுங்க கண்ணா. ராதிகா, நானே நாரா ராதிகா, அங்கே என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் இங்கு இருக்கிறேன். கண்ணா, நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா. நீங்க என்ன அவரை சந்திக்க வச்சிட்டீங்க. அபே சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, வெஸ்ட் சைடு ஃபேசிங்ல நம்ம ரிசார்ட் ஓபன் பண்ணா சன்செட் வியூன்னு சொல்லி வெளிநாட்டு கஸ்டமர்ஸையும் வெளியூர் கஸ்டமர்ஸையும் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்களே பாருங்க, அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவுல சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் ரிசார்ட் கட்டுறதுக்கு பதிலா 200-250 ரூம் இருக்கிற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினா ரொம்ப நல்லாவே ப்ராஃபிட் வரும். ம், அபே சார், நாம போய் பிளாட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? சரி போலாம். வாங்க.